தமிழக சட்டமன்ற கூடுதலின் பொழுது சௌமியா அன்புமணி அவர்கள் மேகதாது அணை கட்டு விவகாரம் குறித்தும், மேலும் ஒட்டுமொத்தமாக காவிரி நீர் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கின்றது, நமக்கு எவ்வளவு குடிநீர் மற்றும் பாசன நீர் உரிமை இருக்கின்றது போன்ற அனைத்து விவரங்களோடு சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். அது குறித்தான முழு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவதென்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை எழுதுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நேற்றைக்கு மதிப்பிற்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் இதே விவகாரம் சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. இன்று அதே விவகாரத்தை கையில் எடுத்து பேசிய நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் மேகதாது அணை கட்டுவதால் எந்த அளவிற்கு தமிழ்நாடு கடைமடை பகுதி, மேலும் தமிழ்நாடு முழுவதும் நீர்ப்பாசனத்திற்குரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து மிக விவரமாகவும் மிக தீவிரமாகவும் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக இதை உன்னிப்பாகவும் கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை ஆதார உரிமையான காவிரி நதிநீர் உரிமை என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மேலும் பசுமையையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து வருகின்றது. இந்த காவிரி நீர் பிரச்சனை கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது. மேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய 100க்கு மேலான டிஎம்சி நீரை இதுவரை முழுமையாக காவிரி நீர் பெற்றுவிடவில்லை, நமக்கு வந்து சேரவும் இல்லை. இருக்கக்கூடிய 40 டிஎம்சி நீரை திறந்துவிட முடியாமலும், மேலும் அந்த நீர் மிகவும் முக்கியமான ஒரு குடிநீர் ஆதாரமாகவும் தற்பொழுது மாறி இருக்கின்றது. இதை போன்ற பல்வேறு விவகாரங்களை மதிப்பிற்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாக ஆற்றினார். மேலும் இதை உன்னிப்பாக கவனித்தார் முதல்வர் விஜய் அவர்கள். இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், நதிநீர் என்பது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது, அதிலும் குறிப்பாக காவிரி நீர் படுகை என்பது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பசுமை நீர் பாசனத்திற்கு எந்த அளவிற்கு உதவிகரமாக இருக்கின்றது என்பதை நினைவில் கொண்டு 420 கிலோமீட்டருக்கு மேலாக தமிழ்நாட்டில் பாயக்கூடிய இதே காவிரி நீரில் எத்தனை டேமுகள் வேண்டுமானாலும் நாம் கட்டலாம், மேலும் நீரை சேகரித்து வைக்கலாம். முழுமையாக நீர் வந்த பிறகு அதை கடைமடை பகுதியில் மேலும் பூம்புகாரில் கடலில் கலக்கின்றது மீதமுள்ள நதிநீர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நதிநீரை அப்படியே சேர்த்து வைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நீர் பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்படுவது மிக குறைவாகவே இருக்கும். அந்த அடிப்படையிலேயே சௌமியா அன்புமணி அவர்கள் அவர்களுடைய உரையை முற்றும் முதலாக வாசித்து முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர் படுகை என்பது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஆதார தேவைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகின்றது. அதே நேரத்தில் எந்த விதமான அணை கட்டுவதும், மேலும் காவிரி நீர் படுகையில் எந்த விதமான கட்டுமானத்தை ஏற்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மதிப்பிற்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை வழிமொழிந்தும் அதை ஏற்றுக்கொண்டும் முழுமையாக ஆதரித்தும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் மிக தெளிவாகவே அந்த உரையில் ஆற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை என்றால் நிச்சயமாக தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விவகாரத்தில் முழுமையாக அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வாதமாக இருந்து வருகின்றது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்து என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டினுடைய நதிநீர் தேவை, மேலும் நீர் தேவை, அடிப்படை குடிநீர் தேவை போன்றவை எல்லாம் முழுமையாக பூர்த்தியாக வேண்டும். அல்லது ஒரு 80% நீர் இதிலிருந்து தான் கிடைக்கிறது என்றால் அது காவிரி நீரிலிருந்து தான் கிடைக்கின்றது. அதை முழுமையாக பெற்று தமிழ்நாட்டு மக்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ்வதற்கு இது அடிப்படை ஆதாரத்தை மீட்டெடுக்கும் என்பதை குறிக்கொண்டு இது போன்ற மிக முக்கியமான அரசியல் காணொலிகளை மீண்டும் உங்களுடன் ஒரு முறை சந்திக்கின்றேன் என்பதை குறிக்கொண்டு நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.